ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கற்றாழை செடி இருக்கக்கூடாத திசை என்ன, வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாஸ்துப்படி சில விஷயங்களை சில திசைகளில் தான் வைக்க வேண்டும் என்பது நியதி. அப்படி சரியான திசையில் அமைக்கப்படாவிட்டால் அவை எதிர்மறை ஆற்றல்களை வெளியிடும் என்பது வாஸ்துவினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் கற்றாழை செடியை வீட்டில் எந்த திசையில் வைத்தால் எதிர்மறை ஆற்றல் பெருகும் என்பதைத்தான் இந்த வாஸ்து சார்ந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாஸ்துவின்படி பொதுவாகவே முட்செடிகளை வீட்டில் வளர்ப்பது நல்லதல்ல. இது குடும்பத்திற்கு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கிறது. குறிப்பாக கள்ளிச்செடி போன்ற விஷம் நிறைந்த முட்செடிகள் வீட்டில் இருக்கவே கூடாது. ஆனால் பலரும் அதை அழகுக்காக இன்று பயன்படுத்துகிறார்கள். கற்றாழை மகத்துவம் நிறைந்த மூலிகை செடியாகும். கற்றாழையின் பயன்கள் எண்ணற்றவை. எனினும் இந்த கற்றாழை செடியை வாஸ்துப்படி கிழக்கு திசையில் வைக்காதீர்கள். கிழக்கு திசை எப்போதுமே நேர்மறை ஆற்றல்களை பெருகச் செய்யக்கூடியவை. அதனால்தான் கிழக்கு திசையில் பூஜை அறையை நாம் அமைத்து வழிபடுகிறோம். இந்த திசையில் முட்செடிகளான எந்த செடிகளையுமே வைக்கக்கூடாது. அதில் கற்றாழையும் அடக்கம். வீட்டிற்குள் வளர்க்கப்படும் செடிகளில் கற்றாழையும் ஒரு வகையான செடியாகும். வீட்டிற்குள் முட்செடிகளை எழுந்தவுடன் பார்க்கும்படி வைத்திருக்கக்கூடாது என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. குறிப்பாக படுக்கை அறையில் முட்செடிகள் வைப்பது நல்லதே அல்ல. எழுந்ததுமே முட்செடிகளை பார்க்கும்படி நீங்கள் அமைத்திருந்தால் அது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற சண்டை சச்சரவுகளுக்கு வழிவகுக்கும். கற்றாழை செடி வீட்டில் கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய ஒரு அற்புதமான செடி. இது எல்லா சீதோஷ நிலைகளிலுமே வளரக்கூடியது. இது சரும அழகு, கேச அழகு சார்ந்த பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடியது. மேலும் தெய்வீக தன்மையும் கொண்டுள்ளது. எனினும் முட்கள் நிறைந்துள்ள இந்த மாதிரியான செடிகளை கிழக்கு திசையில் வைத்து வளர்க்காதீர்கள். இது குடும்பத்திற்கு நல்லதல்ல. மற்ற எந்த திசைகளிலுமே நீங்கள் தாராளமாக வளர்த்து கொள்ளலாம். உங்கள் வீட்டில் கிழக்கு திசையில் கற்றாழை இருந்தால் அதை உடனே மாற்றி அமைத்து விடுவது நல்லது. கற்றாழை பூ பூத்தால் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டம் வரும். பூக்கும் கற்றாழையாக பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கி வளர்த்து வருவதும் அதிர்ஷ்டத்தை பெருகச் செய்யும். கற்றாழை பூக்கள் பண வரவை ஈர்த்து தரக்கூடியது. எல்லா கற்றாழையும் பூக்களை பூப்பதில்லை. எனவே பூக்கள் பூத்தால் அந்த கற்றாழை செடியை பத்திரமாக பாதுகாத்து வளர்த்து வாருங்கள். கற்றாழை செடியுடன் மற்ற செடிகளை சேர்த்து ஒன்றாக ஒரே தொட்டியில் வைத்து வளர்க்கக்கூடாது. வேறு செடிகளை கற்றாழையுடன் வைத்திருந்தால் அதை மாற்றி அமையுங்கள். கற்றாழை கண் திருஷ்டியை போக்க வல்லது. எனவே கற்றாழை செடியை வீட்டின் நுழைவு வாயிலில் இருபுறமும் நீங்கள் வைக்கலாம். பெரிய பெரிய கற்றாழை மடல்களாக இருக்கக்கூடிய செடிகளை வீட்டில் வைப்பது ரொம்ப நல்லது. கற்றாழையுடன் வேப்பிலை சேர்த்து சருமம் மற்றும் கூந்தலுக்கு பயன்படுத்தும் போது தீராத எல்லா பிரச்சனைகளும் தீரும். மேலும் கற்றாழையை வீட்டில் நுழைவு வாயிலில் யாருடைய தலையிலும் இடிக்காதபடி மேற்புறமாக கட்டி வைத்தால் சகலவிதமான கண் திருஷ்டிகளும் தோஷங்களும் போகும். இத்தகைய அளப்பரிய மகத்துவம் வாய்ந்த கற்றாழையை சரியான திசையில் வைத்து வளர்த்து பயன்பெறலாமே. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.